ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் டே 5 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட வீடை அப்கிரேட் பண்ண போகிறோம். அப்கிரேட்னால் நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு செகண்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் எனக்கும், செகண்ட் ஃப்ளோர் என்னோடய கசினுக்கும். ஓகேவா காய்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பண்ணுறதுக்கு ஓக் ஸ்லாப் இல்லை, ஓக் ஸ்டார்ஸ் என்கிட்ட 16 தான் இருக்குது. போதுமா? போதாது கைஸ், 16 பத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஏன்னா படி 16 வச்சா அவ்வளோ இருக்காது. ஏன்னா 2 பக்கமும் வைக்க போகிறோம். ஒரே ஒரு ஸ்டார்ஸ் வச்சா நல்லாவே இருக்காது. 2 பக்கம் வைக்க போகிறோம். 2 பக்கம் வைக்கிறதுக்கு அது பத்தாது. அதனால் கொஞ்சம் ஓக் ஸ்டார்ஸ் பண்ணிக்கலாம். ஓக் ஸ்டார்ஸ் பண்ண பிளாங்க் வேணும். பிளாங்க் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பிளாங்க் எடுத்துக்கிட்டே இருக்கேன். போதும். இப்போ நம்ம ஓக் ஸ்டார்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓக் ஸ்டார்ஸும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ என்கிட்ட 60 ஓக் ஸ்டார்ஸ் இருக்குது. போதும்ல? ஓகே, 60 ஓக் ஸ்டார்ஸ் அவள்கிட்ட கொடுத்துருவோமா? கொடுக்குறேன். அங்கே போயிட்டு அப்படி தூக்கி போடுறேன். எடுத்துக்கோ ஓகே, எடுத்துக்கிட்டா கைஸ். இப்போ அந்த இடத்துல கட்டு. எந்த இடத்துல கட்டுறது? இங்கேயா? வேணாம், இங்கே நல்லா இல்லை. நீ ஒரு இடம் சொல்லு. எங்கே? அங்கே போகிற? அங்கேயே வச்சிடலாமா? சரி, ஓகே, நல்லா தான் கைஸ் இருக்குது இந்த இடத்துல. ப்ளேஸ் பண்ணு. ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இது எடுத்துக்கலாம். அது திடீர்னு வாயில் வரலையா கைஸ்? என்ன பண்ணுற? ஷவலா? டர்ட் பிளாக்கா? எதுக்கு? ஒன் டே இருக்குது. சரி வச்சுக்கோ. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? ஓ, மேலே இப்படி போட்டு போகிறதுக்கா? ஷவல் நான் எடுக்கலான்னு பார்த்தேன் கைஸ். அதான் என் வாயில் வரல. என்கிட்ட ஷவலே கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நீயே மைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டர்ட் பிளாக்கை கொஞ்சம் மைண்ட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். இப்போ கையை வச்சு கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஸ்டோனை மைண்ட் பண்ணால் தான் மேலே அங்கே இது போட முடியும். ஸ்டோனை மைண்ட் பண்ணி அங்கே இது போடணும். அது என்னது? மேலே அந்த பில்லர்ஸ் வைக்கணும். பில்லர்ஸ் வைக்கிறதுக்கும் அப்புறம் எனக்கு ஷவல் செய்கிறதுக்கும் வேணும் கொஞ்சோண்டு. போய்ட்டு ஏற்கனவே கொஞ்சம் காபிள் ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை வச்சு ஒரு ஷவல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஷவல் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ உடன் ஆக்ஸ், ஸ்டோன் ஆக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். உடன் ஆக்ஸ்னால் ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம். இதனால் கொஞ்சம் சீக்கிரம். ஓ, பிளாங்க் இப்படி போட்டு இப்படி பண்ணிடலான் இருக்கியா? ஓகே கைஸ், ஆனால் கீழே வீழ்ந்துருவோமான்னு எனக்கு பயமாக இருக்குது. தெரியல, வீழ்ந்துருவோமா விழ மாட்டோமா? ஃபென்ஸ் பண்ணிக்கலாமா கைஸ்? ஓகே, ஃபென்ஸ் பண்ணிக்கலாம். ஃபென்ஸ். ஸோ ஃபென்ஸ் எந்த பக்கம் போகணும்? எதை கிளிக் பண்ணோன்னே மறந்துட்டேன். ஃபென்ஸ்க்கா இதுதானே? ஃபென்ஸ் இருக்கா நம்மகிட்ட? ஃபென்ஸ் இல்லை, அதனால் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபென்ஸை. 9 ஓக் ஃபென்ஸ் இப்போ க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா 9 தானே இருக்குது. அதை ஒரு மாதிரி ஸ்டைலாக போடணும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஓக் ஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு. அப்புறம் ஸ்டிக்கும் எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஓக் ஃபென்ஸ் 48 க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் பண்ணிட்டே இருக்கும். வாங்க. 39, 40, 45, 20, 57 க்ரியேட் பண்ணியாச்சு. போதும்ல? இல்லை இன்னும் கொஞ்சம் 64 க்ரியேட் பண்ணிக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். 60 க்ரியேட் பண்ணுமா, 64 க்ரியேட் பண்ணுமா? 64 க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். 64 க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு போய் அதை கொடுத்துட்டு வந்துடலாம். வா, 64 போடுறேன். எடுத்துக்கோ. 64 ஓக் ஃபென்ஸ் போட்டாச்சு. எடுத்துக்கோ. சரி, இப்போ அதை வச்சு பண்ணு.
எம்மா நேரம் நம்ம ஏறி பார்க்கலாமா கைஸ் ஒரு தடவை? சூப்பராக இருக்குது கைஸ் படிக்கட்டு. இதுக்கு நான் ஒர்க் ஃபென்ஸ் கொடுத்தேன். அங்கே கவர் பண்ண தானே உனக்கு ஒர்க் ஃபென்ஸ் கொடுத்தேன். நீ எங்கே கவர் பண்ணிருக்க? உனக்கு ஸ்பேஸே இருக்காது இந்த இடத்துலலாம் போட்டேன்னா. பரவாயில்ல விடுங்க, அது அவ இஷ்டம். பண்ணால் பண்ணிட்டோம், பண்ணாட்டி போட்டோம், விட்டுருங்க கைஸ். இப்போ நம்மளோட ஒர்க் ஃபென்ஸ் ஒன்று போட்டுட்டா கீழே தெரியாமல் மெயின் பண்ணது. இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல போட ஆரம்பி. இந்த இடத்துக்கு போடுறா. ஓகே, அதே மேலே நின்று தான் போடுவீங்க, கீழே நின்றுட்டு போட மாட்டியா? இந்த இடத்துக்கு யார் போடுவா? இந்த இடத்துக்கு நான் போட்டா கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நல்லா இருக்குல்ல கைஸ்? இந்த இடம் நல்லா இருக்குது. நம்ம வீடு நான் இவ்வளோ தூரம் அப்கிரேட் பண்ணணுன்னா நான் நினச்சே பார்க்கல. ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அடுத்த வீடியோ கேவ் மைனிங் போகலாம். அடுத்த வீடியோ ஃபுல்லாகவே கேவ் மைனிங் தான் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் அயன் எடுக்க போகிறோம், அயன் ஆர்மர் செய்ய போகிறோம். அந்த மாதிரி நிறைய அயன் செட்டு எல்லாமே செஞ்சு ஒரு செஸ்ட்டை க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டு அப்புறம் நம்மளோட அயன் ஃபார்மிங் பண்ணணும், அப்புறம் ட்ரீம் ஹவுஸ் கட்டணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அது இப்போ செஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளேயே வில்லேஜர்ஸ் உள்ளே வந்துடுவானோ அவங்க வேலையை காட்டுறதுக்கு. இதுதாங்க கஷ்டமே. வில்லேஜை தாக்கிறதுக்கு வந்துடுவாங்க. நம்ம என்ன ஆனாலும் சமாளிச்சே ஆகணும். ஆனால் வில்லேஜர்ஸ் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்கும் கைஸ். நம்மளோட எல்லாத்தையும் பண்ணிடுவானோ, அப்புறம் நம்மளோட வில்லேஜர்ஸையும் போட்டுருவானோ. ஆனால் எனக்கு ரொம்ப சேடாக இருக்கும் கைஸ். நம்ம இருக்கிற வரைக்கும் வில்லேஜர்ஸ் மேலே கை இருக்கணும்னு நம்புவோம். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் மேலே கட்டிக்கிட்டே இருக்கா அவள். செகண்ட் ஃப்ளோர் அவளுக்கு தான், அதனால் அவள் தான் இந்த ஒர்க் ஃபென்ஸ் கட்டுறா. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் பண்ணணும். கிளாஸ் பண்ணுறது நான் அவங்கள்ட்ட காட்ட மாட்டேன், ஏன்னா வந்து டைம் இல்லை. ஓகேவா? ஆனால் கொஞ்சம் காட்டுறதா இருந்தால் காட்டுறேன் முடிஞ்சா. கைஸ் சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ நல்லா மேலே ஏறுறது நல்லா அழகாக இருக்குது. ஆமாம், இந்த இடத்துல போட்டேன்னா எந்த இடத்துல கதவு வைப்ப நீ? அதான் எனக்கும் தெரில எந்த இடத்துல கதை வைப்பான்னு. ஸோ பார்த்துக்கலாம். நைட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏய், கோழி வெளில வந்துருச்சா? எதுக்கு என்ன அடிச்ச? ஏதோ வெடிச்ச மாதிரி தோணுது கைஸ். கோழி பண்ண வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வெடிச்சுதா வெடிக்கலையான்னு தெரில. வெடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெடிக்கலை, நல்ல வேலை, ஒன்றும் ஆகலை. க்ரீப்பர் வந்து வெடிச்சிருச்சோன்னு நினச்சேன். நானும் பயந்துட்டு மேலேருந்து பார்க்கும்போது அது அப்படியே எல்லா கோழியும் வெளில வந்த மாதிரியும் எனக்கு அப்படியே வெளில வந்த மாதிரியும் எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ நம்ம வந்து ஒர்க் ஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒர்க் ஃபென்ஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஒர்க் ஃபென்ஸை எடுத்து வச்சுக்கலாம். 33 ஒர்க் ஃபென்ஸ் பண்ணியாச்சு. இது உட்டன் ஆக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ போய் நான் தூங்க போகிறேன். நீ என்ன பண்ண போகிற? நான் போய் தூங்க போகிறேன். ஜோம்பி தொடச்சதுன்னா எனக்கு தெரியாதுப்பா. சட்டுன்னு வந்து படு. இப்போ டைம் இல்லை. இப்போ தூங்கி முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் வர நீ மைண்ட் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒர்க் பிளாங்க்ஸ் வச்சு அதை ஃபில் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க். சரிவா, இப்போ மேலே கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்கிறேன். வெளில போய்க்கலாம். போட்டாச்சு டோரை, சாத்தியாச்சு டோரை, போட்டாச்சுன்றேன். எதுக்கு இந்த மாதிரி காபிள் ஸ்டோன் இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்க? பில்லர்ஸ் இங்கே கட்ட போகிறேன், காபிள் ஸ்டோனாக அங்கே போட்டு வச்சுருக்கேன். என்னதானே எங்கே போயிட்ட நீ? எதுக்கு கீழே நின்றுட்டுருக்க?
மேலே ஏறி வா. சாண்ட் எடுத்துட்டியா? எடுக்கலையா? எதுக்கு என்ன அடிக்கிற தேவையில்லாமல்? சும்மா சும்மா அடிச்சா கைஸ். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு போய் ஓக் பிளாங்க்ஸ் போடணும். எடுத்துக்கிட்டியா ஓக் பிளாங்க்ஸு? சரிவா. ஏய், இந்த இடத்துல எதுக்கு வைக்கிற? அப்புறம் ஜாம்பிலாம் வரும். ஓகே, மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சட்டுன்னு அதை போடு. காபிள் ஸ்டோன் வச்சு பில்லர்ஸ் கட்டிகிட்ருக்கா. பில்லர்ஸ் கொஞ்சம் மீடியமாகவே போடு, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டியாக போடு. என்னோடய வீடு எவ்வளோ பில்லர்ஸ் கட்டியிருக்கோன்னா அவ்வளோ அளவே போடு, அது தாண்டி வேணாம். இப்போ இதை மைண்ட் பண்ணிக்கலாமா இல்லை வேணாமா? ஆமாம், இந்த இடத்துலலாம் இப்படி போடுவா. எனக்கு புரியவே இல்லை. அது ஏதோ மைண்ட் செட்டில் வந்திருக்கா. நம்ம மைண்ட் பண்ணால் எதுக்கு மைண்ட் பண்ணான்னு கற்றுவா வந்து. சரி ஓகே, இந்த இடத்துல எதுக்கு? ஸோ எனக்கு புரியவே இல்லை கைஸ் சுத்தமாக. சரி நம்ம இறங்கி போயிடலாம். திருப்பி எதுக்கு கீழே விழுந்த? ஊ காய்ஸ், நல்ல வேலை வீட் ஃபார்மிங்கில் வந்து வீழ்த்தோம், ஹார்ட்டே குறையில. ஸோ ஓகே கைஸ், கீழே இறங்காச்சு. எதுக்கு கீழே விழுந்தாங்கன்னு மேலேருந்தே? பில்லர்ஸ்லேருந்து இந்த பக்கம் ஒதுக்கிறேன்னு வந்துட்டு அந்த பக்கம் விழுந்திருக்கா. தேவையா அது உனக்கு? சரி ஓகே கைஸ், இப்போ வந்து அவள் சாண்ட் மைண்ட் பண்ண போயிட்டியா இல்லை போகலையா? போயிட்டான்னு நினைக்கிறேன், தெரியல. அவன் எந்த பக்கம்? இந்த பக்கம் தான் போயிருக்க மாதிரி காட்டுது. கைஸ், கீழே இறங்கினா நம்மளுக்கு சேஃப்டியா? சும்மா பார்த்து போகலாமே. கைஸ், வில்லேஜஸ்லாம் இருக்காங்க கைஸ், என்னால் ஏற முடியல. சைடாக போய் பார்ப்போம். எந்த பக்கம் இருக்க? கீழே. ஓ, படி 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 படி. ஓ, எந்த பக்கம் போன நீனே எனக்கு தெரில. இப்போ சாண்டை கலெக்ட் பண்ணிகிட்ருக்காளா? கைஸ், வில்லேஜ் நம்ம எங்கே இருக்க நீ? கைஸ், எங்கேயோ நின்றுட்டுருக்கா கைஸ். ஒழுங்காக சாண்டை கலெக்ட் பண்ணிட்டு வா, நான் மேலே ஏறுறேன். அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கா ப்ரெட்டை தின்னுட்டு. ஸோ ஒழுங்காக சாண்டை கலெக்ட் பண்ணு, அவ்வளோதான். உனக்கு கலெக்ட் பண்ணுறியா இல்லை என்னன்னு சொல்கிறேன், எனக்கு புரியவே இல்லை. சாண்டே கலெக்ட் பண்ண மாட்றா, எதுவுமே பண்ண மாட்றா. இப்போ நாங்கள் மேலே வில்லேஜ் ஏறி போனோடனே நீ எனக்கு சாண்ட் எடுத்துகிட்டு வர, அவ்வளோதான். அப்புறம் நம்ம அதை போட்டு இது பண்ணுறோம் கண்ணாடி. வில்லேஜ் எங்கே போச்சுன்னு நான் வேறு மறந்துட்டேன். ஏறிக்கிட்டே இருக்கேன், வந்துடும், பக்கத்தில் தான் இருக்கும். மறந்தாலும் பிரச்சனை இல்லை கைஸ், நம்ம எப்படி தேடிக்கலாம் எப்பயாச்சும். கைஸ், எந்த வழியாக போகிறது? இந்த வழியாக தானே? ஓகே ஓகே, கரெக்டு. இந்த வழியாக தானே வந்தோம். வில்லேஜர்ஸை பார்த்துக்கிட்டே இந்த வழியாக அப்படியே இந்த வழியாக போயிடலாம். இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு இதை கலெக்ட் பண்ண சொன்னால் பண்ண மாட்றா. பாடி எப்படியோ வில்லேஜஸ் கண்டுபிடிச்சாச்சு. போயிட்டே இருக்கோம், நம்ம வீடு வர வந்துருச்சு. எங்கே இது மேலே இருக்கா வில்லேஜு? கீழே வந்துட்டோமா? நான் சுத்தமாக புரியல எந்த பக்கம் வில்லேஜ் போகிறோன்னே. வந்துட்டோன்னு நினச்சா மேலே வில்லேஜ் ஒன்று இருக்குது. எந்த பக்கம் வந்தோம்? ஒரு வில்லேஜ் அந்த சைடில் இருக்கோ? நான் அந்த பக்கம் வரேன். அந்த சைடு இருக்குது கைஸ் வில்லேஜ், தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோம். ஓகே, இப்போ இந்த வழியாக மேலே ஏறிடலாம், ஈஸி தான். ஏறிட்டே இருக்கோம் கைஸ், ஏறி வந்தாச்சு இப்போதைக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே போயிடலாம். நம்ம வந்து இது எடுத்துட்டோம், அது என்னது, இது அது என்ன, சாண்டு போட்டு இதுக்கப்புறம் தான் கிளாஸ் மேக் பண்ணோம். அந்த வீடியோ உங்களை என்னால் காட்ட முடியாது. எது கீழே வின்ட்டுட்டே இருக்க? இவன் கீழே வீண்ட்டே இருக்கா கைஸ், என்னன்னே எனக்கு புரியல. திருப்பி வீண்ட்டே இருக்கா. ஓ கிளாக் தெரியாமல் போட்டேருங்க, மெயின் பண்ணிக்கலாம். எதுக்கு அதெல்லாம் மெயின் பண்ணுற? பைத்தியமாக இருப்பியோ நீ?
எனக்கு புரியல, கஷ்டப்பட்டு போட்டா மைண்ட் பண்ணிட்டுக்கிறா. ஓ ஓக் பிளாங்க் போடணுமா? அப்படி சொல்லு இருக்கணும். ஏன்னா அப்படியே உட்டு போட்டுட்டு அப்படியே பிளாங்க் போடுறேன், எனக்கு எப்படி தெரியும்? ஓகே கைஸ், நம்ம பிளாங்க் போட்டுகிட்டே இருக்கோம், பாதி வீடு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கேவ் மைனிங் பாயிண்ட் நிறைய எடுக்கணும். நான் வீடியோவில் வேறு சொல்லிட்டேன், கன்ஃபார்ம் எடுப்பேன். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் செஞ்சிடறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறது அடுத்த வீடியோவில் செஞ்சுருவோம். இந்த இடத்துல போட்டுடலாம், எப்படியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஒன்று போடணுமா? போட்டுகிட்டே இருக்கோம் கைஸ். அது எதுக்கு மெயின் பண்ணுறோம்? அங்கே இது போடணுமா? ஓகே கைஸ், இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ மெயின் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் பிளாங்க் போடணும். ஒர்க் பிளாங்க் போட போகிறோம் கைஸ். ஒர்க் பிளாங்க் அதான் போட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் அந்த சைடெலாம் ஃபில் பண்ணணும் வேறு, போட்டுகிட்டே இருக்கோம். ஆமாம், இந்த இதெல்லாம் போட்டால் அவளுக்கு வியூ வேணும்னு சொல்கிறேன். அந்த ஓக் ஃபென்ஸ் வச்சுட்டு இப்போ நான் மேலே ஃபில் பண்ணிடுறேன் அந்த இடத்த. நீ இதுக்கப்புறம் அந்த சைடெல்லாம் போட்டுக்கோ. சட்டுன்னு பண்ண நீ அம்மா நேரம் ஆக்குவேன்னு எனக்கு புரியல. அவள் பட்டு நின்றுக்கிட்டே கிடக்குறா. உனக்கு வீடு வேணுமா வேணாமா அப்படி சொல்லிட்டு, இல்லைன்னா நான் அப்படியே எடுத்துப்பேன். இந்த எதுக்கு பைத்தியம் மாதிரி எங்கெங்கேயோ இதை போட்டு வச்சுருக்காவ பிளாக்கை. ஸ்டோன் ஆக்ஸ் மெயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓக் பிளாங்க்ஸ் வச்சு போட்டுகிட்டே இருக்கோம் கைஸ். ஃபில் பண்ணிட்டோம் இருக்கோம். அவ்வளோதாங்க கைஸ், போட்டாச்சு. இப்போ இது யார் மெயின் பண்ணுவா? பைத்தியம் மட்டும் அதை போட்டு வச்சுருக்கா. போட்டுடலாம் இந்த சைடும். அதாங்க சும்மா கீழே வீங்கிட்டே இருக்கா இவன். என்றைக்கு தான் ஹார்ட்டு போய் போதும். அவ்வளோதாங்க முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒர்க் பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறதே 10 ஒர்க் பிளாங்க்ஸ் தான். உட்டன் ஆக்ஸ் எடுக்கிறேன், உட்டன் ஆக்ஸ் எடுக்கிறேன். ஓகே கைஸ், இதை ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இப்படி போட்டுக்கலாம். இங்கே இந்த ரெண்டு போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோன் ஆக்ஸ் எடுத்தாச்சு, மெயின் பண்ணியாச்சு. பிளாங்க் போட்டே இருக்கோம். இந்த ரெண்டு சைடும் போட்டாச்சு. இன்னொன்று போடலாமா? போட்டுக்கலாம். எனக்கும் பிளான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் அவள் தான் போடணும், இல்லைன்னா நான் க்ரியேட் பண்ண தான் உண்டு. இது எதுக்கு எங்கே போட்டா? ஸ்டோன் ஆக்ஸ் தெரியாமல் எடுத்துகிறேன். பிக் ஆக்ஸ் மெயின் பண்ணியாச்சு. இப்போ அவன் எங்கே போனா? ஸோ இவ்வளோ வச்சுட்டு சாண்ட் மைண்ட் பண்ண போயிருக்காளா? ஓகே கைஸ், நானும் வேறு எங்கேயோ போயிட்டான்னு நினச்சேன். இதே எதுக்கு இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கா பைத்தியம் மட்டும்? அதான் எனக்கும் புரியல. இந்த இடத்துல போட்டுச்சு மெயின் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து இது போட்டுக்கலாம். காப்பிள் ஸ்டோன் போட்டாச்சு, நல்லா இருக்கு அழகா. ஓகே, இப்போ மேலே ஃபில் பண்ணணும். அதை வந்து அவள் தான் ஃபில் பண்ண போகிறா, இல்லைன்னா நம்மளே செஞ்சுக்கலாமா? இல்லை கைஸ், அவள் எங்கே போனான்னு தெரியல. இப்போ நான் வந்து தூங்க போகிறேன். அவ்வளோதான் கைஸ், தூங்கிட்டு இருக்கோம். அவள் எங்கே கைஸ்? அவள் எம்மா நேரம் ஆக்குவா? சட்டுன்னு வந்து படுக்க சொல்லுங்கள் கைஸ். எம்மா நேரம் ஆக்குவான்னு தெரில. சரி வந்துட்டா, நம்ம தூங்கி வேணிச்சாச்சு. ஸோ நான் தான் திறக்கிறது தெரியுதுல்ல, மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிக்காக்ஸ் அவ்வளோதான். வாய சட்னு. இப்போ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸ் போட்டியா? கிளாஸ் எடுத்துருவோன்ட்டா. இப்போ போட்டே இருக்கா. கிளாஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது கைஸ். சூப்பராக இருக்குது.
கிளாஸ் எடுத்துக்கலாம். தமிழ் எடுத்தாச்சு. இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் இருங்க. எடுத்துக்கிட்டே இருக்கோம். வரட்டும். எங்கே போன நீ? எங்கே போயிட்டா? சரி விடுங்க. இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கலாம். கைஸ், நான் வந்து சொன்னேன்ல, நான் வந்து இந்த வீடியோவில் காட்டின மாதிரி நான் பாஸ் பண்ணிப்பேன் கிளாஸ் போட்டதுலான்னு. இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டேன். கைஸ், இப்போ இங்கே போட்டாச்சு. ஓகேவா? உனக்கு நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே, நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மைண்ட் பண்ண சொல்கிறா. எதுக்கு மைண்ட் பண்ணணும் உனக்கு? ஸோ கடுப்பாயிत्राளே. ஸோ சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுக்கணும்? என்ன டோரா? டோர் என்கிட்ட இல்லை, உன்கிட்ட தான் இருக்குது. ரெண்டுமே பைத்தியம் மட்டும் போடுறது. இன்னொன்று நல்லா இருக்கா? என்ன கைஸ் இது? நல்லாவே இல்லை. இதை போய் போட்டு வச்சுருக்கா. என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஐயோ, பைத்தியம் மட்டும் போடுறா. ஸோ இது ஓகேவா உனக்கு? ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இவளுக்கு போட தெரியுமா போட தெரியாதா என்னன்னு? போட ஒழுங்கா. இதே தானே நானும் போட்டேன். அதுக்கு என்ன மட்டும் எதை சொன்னா? ஏய், எதுக்கு அங்கே போடுற? அங்கே தான் சாம்பி வரும் தெரியும்ல. பைத்தியம் மட்டும் போடுற. ஓகே கைஸ், எதுக்கு ப்ரெட்டு தின்ட்டுருக்கா? அவ்வளோ ப்ரெட்டையும் வில்லேஜர்ஸ் கிட்ட இருந்து எடுத்து வச்சுருக்கா. பாவம் வில்லேஜர்ஸ்லாம். கைஸ், ராயனா 2 இருந்ததுல கைஸ், அதை நான் வந்து அயனா மாற்றிட்டேன். இது ராயனா அயனா என்னன்னு எனக்கு தெரியல. இது ராயன் தானே? ஓ கைஸ், நான் வந்து ஒரு அயன் வச்சுருந்தேன் தெரியாமல். அது வந்து அவள்கிட்ட போட்டேன். அவள்கிட்ட இருந்த ராயனை வந்து என்கிட்ட போட்டா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னு எனக்கு சுத்தமாக புரியல. சரி விடுங்க. ராயனா இருக்குல்ல, கிராஃப்டிங் டேபிள் போட்டு என்ன எடுக்கணும்? அதுனா நானே மறந்துட்டேன். இது ஃபர்னஸ் தானே அவளுக்கு. ஃபர்னஸ் மேக் பண்ணியாச்சு. ஸ்டோன் ஆக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். என்னோடய கிராஃப்டிங் டேபிள் எதுக்கு நீ எடுத்துக்கிட்ட? ஒழுங்காக என்னோடய கிராஃப்டிங் டேபிள் கொடுக்குறியா இல்லை? அவ்வளோதான், கொடு. போட கிராஃப்டிங் டேபிளை போடவே மாட்டுற கைஸ். இந்த கதவு தான் மக்கார் பண்ணுது கைஸ். ஒர்க்கே ஆகலை. போடு என்னோடய கிராஃப்டிங் டேபிளை. அப்படி 59. ஏய், கிரியேட்டிவ் மோட் போனியா கேட்குறேன் கைஸ். இதுக்கு தான் கைஸ் எல்லாம் கூப்பிட்றதே இல்லை. கிரியேட்டிவ் மோடில் போய் இதை எடுத்து வச்சுருக்கா. 64 கிராஃப்டிங் டேபிள் எடுக்கிறேன்ட்டு அதை எடுத்து வச்சுருக்கா. எதுக்கு என்ன அடித்த? நான் போய் தூங்கலான் இருக்கேன் கைஸ். இவளோட கதவும் அதுவும் நான் வேலை செய்யாதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேறான். மக்கரான கதவாக இருக்குது. இதை தூக்கி போட்டு, உனக்கு தான் ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சில்ல, அப்புறம் எதுக்கு சும்மா போட்டே இருக்க? நார்மலாக வச்சுடு. அது வேலை செய்யலை, அவ்வளோதான். இந்த இதுவும் கொடுக்கணுமா கைஸ்? போடுறேன், எடுத்து தீப்பட்டெல்லாம் எடுத்து தான் வேலை செய்யலைன்னு சொல்கிறேன். கேட்கவே மாட்டா. வேலையே செய்யாது கைஸ். யோ ஸ்கெலிட்டன் வந்துரு கைஸ். ஸ்கெலிட்டன் கைஸ். சேஃப்டி இல்லை நான் சொல்கிறேன். ஸ்கெலிட்டனே ஓடு. தூங்கிட்டேன். வச்சிச்சு கைஸ், வச்சிச்சு. தூங்க சொன்னால் கேட்காம நான் தூங்கிட்டேன் கைஸ். பாடி
அவ்வளோதாங்க பெயிஞ்சாச்சு. எல்லாம் இவ்வளோ தான். ஓக் ஃபென்ஸை வேறு உடச்சாச்சு அந்த க்ரீப்பர் வந்து. இதுக்கு தான் சொல்கிறத கேட்கணும். இந்த ப்ளஷர் பிளேட்டு வேலையே செய்யலை. ஒரு ப்ளஷர் பிளேட்டு என்னன்னு தெரில, பக்காக என்னன்னு தெரில. என்கிட்ட இருக்கு இன்னும் ஓக் ஃபென்ஸ் இருந்தால் வச்சுக்கோ. 36 இருக்குது, இருந்தால் வச்சுக்கோ, எடுத்துக்கோ, போடாத. இதுக்கு சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கு, அடிச்சோன்னா அவ்வளோதான். இன்னொரு வாட்டி அடித்த ஃபுல் ஆட்டையும் காலி பண்ணுறான் ஒன்றுது. அப்படிலாம் பார்த்துட்ருக்க மாட்டேன், ஃபுல் ஆட்டையும் காலி பண்ணுறான். ஓகே கைஸ், இப்போ போட்டாச்சு. மேலே ஏறி போய்க்கலாம். அந்த ப்ளஷர் பிளேட்டு வேலை செய்யலைன்னா கேட்கவே மாட்டேறா இவ. ப்ளஷர் பிளேட் வேலையே செய்யலை கைஸ். வேலை செய்யாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் நீ. ஸோ நான் நீயே வச்சு என்னோட ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. இவ்வளோ வச்சு நான் படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா. இது வேலையே செய்யாதுன்னு சொன்னால் அப்படியே வேலை செய்தா? செய்யவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு வேலை என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரில. வேலை செய்யலைன்னா விட சாமி தான் துரத்த போது ஒன்று க்ரீப்பர் அடிச்சது பாரு. நான் உள்ளே வந்த அந்த ப்ளஷர் பிளேட் மட்டும் வெளில இருந்தது. அதோட சொல்லி முடிஞ்சு. ஸோ இந்த ஓக் ப்ளஷர் பிளேட்டை வச்சுட்டு படுற பாடு இருக்கே. இது வேலையே செய்ய மாட்டேங்குது. ஃபர்னஸை போட்டுருவோம், மறந்தே போயிட்டோம் ஃபர்னஸை போடுறதுக்கு. பாய் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.